வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவன முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் வேண்டும் என கோரி தேவநாதன் யாதவ் உட்பட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் பொது ஏலம் விட்டு அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்கலாமா என்பது குறித்து கடந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தேவநாதன் யாதவ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜாமீன் மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து நீதிபதி சுந்தர் மோகன் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.